ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம். சாரதா காவேரியோட பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்பட்றாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட பர்த்டே வருதில்ல, அதனால் நான் அம்மாவையும் அவனோட அப்பா விஜயையும் கூப்பிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா, எதுக்காக எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நல்லா நினைக்கிறேன். இது வரைக்கும் நீ இது மாதிரிலாம் பண்ணதே இல்லையே, இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குமா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அப்போ தான் நம்மளுக்கு யாரும் இல்லாத மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் நம்மளுக்கு புதுசாக ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்குல்ல, அதனால தான் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாரதா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இவ எதுக்குமே ஈடு கொடுக்க மாட்டேன்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இப்படியே விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணி நம்ம கண்டிப்பாக இவளையும் மாப்பிளையும் கூடிய சீக்கிரத்தில் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சாரதா காவேரி ரொம்பவே கோவமாகவே இருக்காங்க. ஊரில் இருந்த கங்கா, யமுனா, அதுக்கப்புறம் நிவி எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா கிட்ட யமுனாவும் கங்காவும் கேட்குறாங்க, அம்முன்னு ஒரு பொண்ணை சொல்லிட்டு இருந்தல்லம்மா, அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இவங்க வந்தோடனே அந்த பொண்ணை பற்றியே கேட்குறாங்க. நம்ம தானே பேசுகிறோம், நம்மக்கிட்ட யாரும் பேச மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரதா சொல்கிறாங்க, அவள் ஆல்ரெடி கோவமாக இருக்கா, அமைதியே இருங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க.